வணக்கம் மக்களே, இன்றைக்கி வந்து ஒரு வெஜ்ஜு பிரியாணி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு சூப்பராக வந்து ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க. குழம்பு வைக்க முடியல அப்படின்னு நீங்கள் லேசியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா வீட்டில் என்னென்ன காய்கறி இருக்கோ அதை வச்சு வந்து இந்த ஹெல்த்தியான குழம்பு இல்லாத சூப்பராக ஒரு வெஜ்ஜு பிரியாணி செய்யலாம். இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து ஒரு உருளைக்கிழங்கு, பட்டாணி, அடுத்து பச்சை பட்டாணி வந்து நல்லா தோல் உரித்து வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 8 பீன்ஸுக்கிட்ட நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 2 பொடி அளவுக்கு முட்டைக்கோசு, 2 வெங்காயம், 4 பச்சை மிளகாய், 2 தக்காளி, அடுத்து கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா தயிர் 1 கப்பு இருக்குது. இஞ்சி பூண்டு 4 ஸ்பூன் அளவுக்கு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நான் குக்கரில் தாங்க செய்ய போகிறேன். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா நெய் வந்து சேர்த்துக்கலாம், வாசமாக இருக்கும், உடம்புக்கும் கூட நல்லது. இது மாதிரி உருக்கி சாப்பிட்டா நல்லது. 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகம், கிராம்பு, ஸ்பைசஸ் வந்து நீங்கள் என்னென்ன வேணாலும் போட்டுக்கலாம். கறிப்பட்டை அது மாதிரிலாம் போட்டுக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால் வந்து கிராம்பும் பெருஞ்சீரகமும் சேர்த்துருக்கேன். இது ரெண்டுமே நல்லா வாசமாக உங்களுக்கு கொடுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, புதினா வந்து சேர்த்துருக்கேன். அடுத்து வெங்காயம், பச்சை மிளகாய் வந்து போட்டு நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். இது மாதிரி வெங்காயத்தோட இஞ்சி பூண்டு சேர்க்குறதுனால உங்களுக்கு நல்ல டேஸ்ட் வந்து ஒன்று கொடுக்குங்க, நல்லா ரிச் டேஸ்ட்டாகும். அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி சேர்க்குறேன். தக்காளி நல்லா வந்து சுருளை வதங்கிக்கிட்டோம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வச்சுருக்கிற முட்டைக்கோசு எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். காய் என்னென்ன வச்சுருக்கோமோ அதை அப்படியே சேர்த்துக்கலாம். பட்டாணி, உருளைக்கிழங்கு, பீன்ஸு, முட்டைக்கோசு எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது மாதிரி சும்மா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் சேர்க்காமே வந்து நல்லாயிருக்கும். அடுத்தது கல்லுப்பு வந்து சாதத்துக்கு தேவையானது சேர்த்துருங்க. இதுலேயே சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு சிக்கன் மசாலா இருந்தால் அது யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா பிரியாணி மசாலா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்க்க போகிறேன். தயிர் வந்து சேர்க்குறது எதனாலனா சாதம் வந்து ஒட்டாமல் வரும். இந்த புளிப்பு வந்து கொஞ்சம் தேவை பிரியாணிக்கு, அதனால வந்து தயிர் சேர்க்குறோம். இந்த அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் வேக வைக்கணும். சிம்மில் வச்சுக்கலாம். அதுக்குள்ளே வந்து அரிசி அளந்தெடுக்கலாம். நான் வந்து ஒரு இது எடுத்திருக்கேன். தண்ணி வந்து 2 இது எடுக்கணும். இப்போ வந்து 2 அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். நம்ம வதக்கி வச்சுருக்கிற காய்கறியில் நம்ம எதாட்டி அரிசி எடுத்துருக்கோமோ அதாட்டி 2 அளவு, 1 கப்னால் 2 கப் தண்ணி ஊற்றணும். இப்போ 2 கப் தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ வந்து நல்லா கொதி வரணும். எப்பயுமே குக்கரில் வந்து நம்ம வதக்கி வச்சு தண்ணி ஊற்றிட்டு உடனே வந்து அரிசி நம்ம போடக்கூடாது. அதுதான் வந்து சாதத்தோட குழஞ்சி காயெல்லாம் வந்து தனித்தனியாக வராது. இது மாதிரி நல்ல காய் வந்து ஒரு கொதி விட்டுட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற அரிசி சேர்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒட்டாமல் அழகாக வரும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ வந்து நான் வந்து அரிசி சேர்க்க போகிறேன். இப்போ வந்து நான் ஒரு 1/2 கிலோ அரிசி, 1 கப்பு வரும், 1 கப் அரிசி சேர்த்துட்டேன். ஒரு கப்புக்கு 2 கப் தண்ணி. அது வந்து பிரியாணி அரிசி கிடையாது, சாதா அரிசி தான். எப்போதும் வடிக்கிறது தான் வீட்டுக்கு, நந்தி கோல்டு தான். அது வந்து உங்களுக்கு சூப்பராக வரும். இப்போ வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிக்சிலலாம் நல்லா செக் பண்ணிங்க. இந்த மாதிரி அதுனா நம்ம சூடாக கொதிச்சிருக்கிறதுனால கொஞ்சம் விசில் வந்து பிடிக்கும். அதனால் தூக்கி விட்டுட்டு இந்த குக்கர் மூடியை வந்து முடிக்கலாம். ஒரு 2 விசில் போதும். 2 விசில் முடிஞ்சிருச்சு.
விசிலும் விட்டுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம வெஜ் பிரியாணி. பாருங்கள் எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு. நம்ம எப்போதும் வடிக்கிற வீட்டுக்கு உள்ள அரிசி தாங்க. ஆனால் வந்து பிரியாணி அரிசி மாதிரி ரொம்ப பாஸ்மதி ரைஸ் அளவுக்கு நல்லா நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். இது மாதிரி வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஒரு டேஸ்ட்டான வெஜ் பிரியாணி வந்து கண்டிப்பாக செய்யலாம். இது வந்து பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்துருக்கனால உடம்புக்கு கூட ரொம்ப ஆரோக்கியம். கண்டிப்பாக இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வேணும்னா வந்து நெய் கூட ஒரு ஸ்பூன் ஊற்றி நம்ம கலரிக்கலாம் லாஸ்ட்டாக. எனக்கு தேவைப்படல, அதனால் நான் ஊற்றலை. புதினா கொத்தமல்லி இருந்தாலும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அடியிலேருந்து கலரி விட்டுக்குங்க. காயெலாம் அடியில் தங்கியிருக்கும், அதனால் அடியிலேருந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்பவே வந்து சூப்பரான நேச்சர் லுக்கில் இருக்குது பாருங்கள். எந்த ஒரு கலர் ஃபுட்டுமே நம்ம ஆட் பண்ணல, மஞ்சத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கோம். இதுக்கு வந்து ரைத்தா வச்சுருக்கேன். அடுத்தது மாங்காவும் இதுக்கு சூப்பராக இருக்கும், அதனால் மாங்காய் வந்து ஒரு 2 பீஸ் வச்சுருக்கேன். இதுக்கு வந்து எல்லா சைடிஷுமே நல்லாயிருக்கும். சிக்கன், எக் அப்படின்னு எது வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். ரொம்பவே சூப்பராகவும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.